அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாதர்ட்டையோ சிஸ்டர்ட்டையோ அவங்களுக்கு எப்படி அழைத்தல் வந்ததுன்னு கேட்டிருக்கிறீங்களா? கேட்டு பாருங்களே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுலேயும் அந்த வீட்டில் அவர் தான் மூத்த பையன் அல்லது அவங்க தான் மூத்த பொண்ணு அப்படின்னு இருந்தா, அல்லது அந்த வீட்டில் ஒரே ஒரு பையன் தான் ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னா, அல்லது அந்த குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு ஃபாதரோ சிஸ்டரோ இருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அழைத்தல் வாழ்க்கையில் நுழைகிறதுக்கு பல்வேறு போராட்டங்களையும் சந்திச்சிருக்கலாம். அது என்னது கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த அழைத்தலிலே எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கிறதுனா, அழைத்தலுக்குள் அழைத்தல் அது இன்னும் சுவாரஸ்யமானது. அப்படியான ஒருத்தர் தான் எப்படி அழைத்தலுக்குள் வந்தார், அழைத்தலின் அழைத்தலுக்குள் போனார், திரு இருதய பக்தியை போதித்தார், வாழ்ந்து காட்டினார் அப்படிங்கிறத இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திருஹிருதய பக்தியை பரப்புகிறவர்களின் பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் திருஹிருதய ஆண்டவர். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக் கமெண்ட் ஷேர் செய்து மற்றவங்களும் திருஹிருதய பக்தியை பற்றி புரிந்து கொள்ளவும் இருதய ஆண்டவர் வழியாக ஆசீர் பெறவும் உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருஹிருதய பக்தி திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி கலந்திருக்குங்கிறதான் இந்த காணொளி தொடரில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு 17வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் இவர். ஒரு விவசாய குடும்பம், ரொம்ப ரொம்ப வறுமை. அதனால அப்பாவோடு சேர்ந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் வளர்றாரு. அருள் தந்தையர்கள் உதவியோட படிக்க தொடங்குறாரு. இன்னும் ஒரு சில வருஷம் ஆகுது. இறை அழைத்தல் இருப்பதை தானும் உணர்ந்து மற்றவர்களும் கண்டு சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டு துறவு மடத்தில் சேருகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் வின்சென்ட் தே பவுல். இவருடைய தொடக்க கால வரலாறை எழுதுறவங்க சொல்றாங்க, வின்சென்ட் தே பவுல் குருமடத்தில் சேரும் பொழுதே முழுமையா அழைத்தல் பெற்று வந்தாரா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கால வழக்கப்படி துறவு மடத்தில் சேர்ந்தா படிப்பு நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைச்சு கூட அவர் சேர்ந்து இருக்கலாம் அப்படித்தான் சொல்றாங்க. இவர் கூட பின்னால சொல்றாரு, ஐயோ குரு வாழ்க்கை இவ்வளவு தூரம் இருக்கும் தெரிஞ்சிருந்தா, இவ்வளவு சவால் மிகுந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த குருத்துவ அழைத்தலுக்குள்ள வர்றதற்கு துணிச்சலே இருந்திருக்காது, எனக்கு அந்த தைரியமே எனக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் பாருங்க, இன்னும் சில கட்டம் தாண்டி போகுது. வின்சென்ட் தே பவுல் சொல்றாரு, நல்ல வேளை என்னுடைய இளம் வயசிலேயே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து ஏழை எளியவர்களுக்கான பணியை செய்ய சொல்லி என்று சொல்லிட்டாரு. இல்லைனா இந்த உலக சார்ந்த தேடல்களில், பாராட்டுதல்களில், அதை நோக்கிய கனவுகளில், வெற்றிகளில் என்னுடைய வாழ்க்கையே நான் தொலைச்சிருப்பேன். நல்லவேளை இள வயசிலேயே கடவுள் என்னை தேர்ந்து கொண்டார், எளியவர்களை நோக்கி வழி நடத்தினார் அப்படின்னு சொல்றார். ஆக ஒருத்தருக்கு அழைத்தல் வருகிற பொழுது எப்படியான சூழ்நிலையில் வருகிறது, என்ன நினைத்து கொண்டு அவர் அழைத்தலுக்குள் வந்து சேருகிறார் என்பதை விட, கடவுள் அவரை மனமாற்றி நல்வழிக்கு அழைத்து செல்கிற பொழுது அழைத்தல் பெற்றவர் எப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் என்பதில்தான் அந்த அழைத்தல் மாட்சி பெறுகிறது, மகிமை அடைகிறது. ஆக வின்சென்ட் தே பவுல் தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு நல்வாழ்க்கை வாழ தொடங்குகிறார். இப்பத்தான் அவருடைய வாழ்க்கையில 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. இரண்டுமே 1617ஆம் ஆண்டு நடந்ததுதான். ஒரு வீட்டுக்கு இவர் போறாரு. போய் அந்த வீட்டில் வயசான ஒருத்தர் சாகிற தருவாயில இருக்கிறாரு. அவர் ஒரு கொஞ்சம் வசதியான விவசாயி தான். சாகிற தருவாயில இருக்கிறவருக்கு பாவ சங்கீர்த்தனை செய்யணும் ஆசை. ஆக வின்சென்ட் தே பவுல் போறாரு, பாவ சங்கீர்த்தனை கேட்கிறாரு. கேட்டு முடிச்சுட்டு வரும் பொழுது அந்த பெரியவர் சொல்றாரு, நல்ல வேளை வின்சென்ட் வீட்டுக்கு வந்தாரு, இல்லைன்னா நான் பெரும் பாவியாவே செத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது போன்ற வாக்கியங்களை குருக்கள் பொதுவாக கேட்கறது உண்டு. நல்ல வேளை ஃபாதர் நீங்க வந்தீங்க, நீங்க இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு அவஸ்தை கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு யாருமே இல்லை, எல்லாரும் மீட்டிங் போயிட்டாங்க என்று சொல்லுவாங்க. அல்லது நல்ல வேளை ஃபாதர் எங்க வீடு புது வீடு ஆசீர்வதிக்கணும், பால் காய்ச்சணும், இங்க யாருமே ஃபாதர்ஸ் கிடைக்கல, நல்ல வேளை நீங்க வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் ஃபாதர்.
நல்லவேளை ஃபாதர், என் பிள்ளைக்கு புதுநன்மை கொடுக்கணும், நான் எத்தனையோ பேர் கேட்டு பார்த்தேன், யாருமே அன்ற நாளில் ஃப்ரீயா இல்லை, நீங்க வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்படி குருக்கள் இது போன்ற ஒரு பாராட்டு வார்த்தைகளை கேட்பது உண்டு. இதை ஒரு பாராட்டு அப்படின்னு நாங்களாம் பல நேரங்கள் கடந்து போயிடுவோம். ஆனால் வின்சென்ட் தே பவுல் பாருங்க, அந்த பெரியவர் சொன்னாரே, நல்ல வேளை வின்சென்ட் வந்தாரு, பாவ சங்கீர்த்தனை கேட்க, இல்லைன்னா நான் பாவியாவே செத்திருப்பேன். அந்த வார்த்தையை கேட்டு அவர் தியானிக்க ஆரம்பிக்கிறார். அவர் யோசிக்கிறாரு, அப்ப இந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியாக மட்டும் அவர்கள் ஏழையாக இல்லை, மாறாக ஆன்மீக ரீதியாகவும் ஏழையாக இருக்கிறார்கள். ஆன்மீக ரீதியாக என்றால் அவர்கள் சரியான பாவ சங்கீர்த்தனம் கிடைப்பதில்லை, சரியான திருப்பலிகள் இல்லை, போதுமான குருக்கள் இல்லை, அவர்கள் ஜெபம் சொல்ல கற்றுக் கொடுக்கவோ அல்லது ஆலயத்தோடு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவோ மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு போதுமான ஆட்கள் இல்லையே என்று தியானிக்க தொடங்குகிறார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இருக்கிறதே, இயேசு சொல்லுகிறாரே, ஆண்டவர் ஆவி என்மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க நான் வந்திருக்கிறேன். ஆக அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அடிக்கடி இந்த வசனத்தை போதிக்க தொடங்கிய வின்சென்ட் தே பவுல் நகரம் நகரமாக, கிராமம் கிராமமாக செல்கிறார். மக்களுக்கு மறைக்கல்வியை போதிக்கிறார். ஒப்புரவு அருட்சாதனத்தில் அவரை பங்கெடுக்க அழைக்கிறார். இயேசுவோடு ஐக்கியப்பட வைத்து அவர்களை அழைத்து செல்கிறார். வாழ்க்கை முழுவதும் இது தொடர்கிறது. ஆக அதே ஆண்டிலே நடந்த இன்னொரு சந்திப்பு, இன்னொரு மனமாற்றத்தின் காரணம் என்னவென்றால், அவர் இருந்த அந்த பங்குல ஒரு ஏழை குடும்பம், பொருளாதார ரீதியாக ஏழை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களை பாதுகாக்கவும் யாரும் இல்லை, கைவிடப்பட்டு இருக்கிறார்கள். இதை பார்த்து உள்ளம் குத்தப்பட்டவராய் வின்சென்ட் தே பவுல் திருப்பலியிலே சொல்லுகிறார், இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது, இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார்கள், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நோயா இருக்கிறாங்க, கைவிடப்பட்டிருக்கிறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்களேன்னு சொல்றார். தந்தை சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறாங்க. நிறைய பொருள் கிடைக்குது சாப்பிட்றதுக்கு, கொடுத்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப வின்சென்ட் தே பவுல் யோசிக்கிறார், இந்த பொருள் 1-2 நாட்களுக்கு அவர்களுக்கு தாக்கு பிடிக்கும். அப்புறம் இதை குறித்து அவர் அப்படியே யோசித்துக் கொண்டே இருக்கிறார், தியானித்துக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோமே, இயேசு சொல்லுகிறாரே, சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு சொல்லுகிறார், என் இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் உடையது, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆக இந்த வசனத்தை வின்சென்ட் தே பவுல் தியானிக்க தொடங்குகிறார். அடிக்கடி அவர் இதை பயன்படுத்துகிறார். என் இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் உடையது, என் இதயத்திடமிருந்து என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆக கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள இயேசுவின் இதயம் யாரை நோக்கி சென்றது? ஏழைகளை நோக்கி சென்றது, எளியவர்களை நோக்கி சென்றது, அவர்களோடு கருணையோடு நடந்து கொண்டது. அந்த இயேசுவின் திரு இருதயம் ஏழைகளுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது, நோயிலிருந்து சுகம் கொடுத்தது. ஆக வின்சென்ட் தே பவுல் அந்த இயேசுவின் திரு இருதயம் வாழ்ந்ததை போல வாழ ஆசைப்பட்டார். இயேசுவை போல பணி செய்ய, இயேசுவை போல அரவணைக்க, இயேசுவை போல கருணை காட்ட, இயேசுவாக வாழ அவர் ஆசைப்பட்டார். எனவேதான் வின்சென்ட் தே பவுல் அடிக்கடி மக்களிடம் சொன்னார், நீங்கள் இயேசுவை போல் வாழ்கிறீர்களா? இயேசுவை போல் வாழ்கிறீர்களா? இயேசுவை போல் வாழ வேண்டும் என்றால் அந்த இயேசுவின் இதயத்திடம் இருந்த கனிவும் மனத்தாழ்மையும் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த இதயம் ஏழைகளை அணுகியது போல நாமும் அணுக வேண்டும். வின்சென்ட் தே பவுல் வாழ்ந்த காலத்தில் நிறைய போர் நடந்தது. அந்த போர் நடந்த பொழுது வழக்கமாகவே போர் என்றாலே அதிகாரிகள் சந்தோஷமாக இருப்பார்கள், எளியவர்கள், அரசர்களும் பிரதமர்களும் சந்தோஷமாக இருக்கலாம், அதிபர்கள் சந்தோஷமாக இருக்கலாம், பொதுமக்கள் போதிய உணவு இருக்காது, தொற்று நோய் பரவும், இருக்கிற பொருட்கள் அள்ளிக்கொண்டு ஒவ்வொரு இடமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் பிரான்ஸ்ல இருந்தது. அவர்களை எல்லாம் வின்சென்ட் தே பவுல் தேடி சென்றார். அவர்களை தேடி செல்வதற்காகவே அமைப்புகளை உருவாக்கினார். அவர்கள் வழியாக இயேசுவின் இதயம் எளியவர்களை சென்று சேர்ந்தது. இயேசுடைய இதயம் இந்த அருட்தந்தைகள் வழியாக, அருட்சகோதரர்கள் வழியாக எளியவர்களை தேடி சென்றது. கனிவும் தாழ்மையும் உள்ள இயேசுவின் இருதயத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். எனவேதான் ஒரு இடத்திலே வின்சென்ட் தே பவுல் சொல்லுகிறார், என் குழந்தைகளே, வார்த்தையில் பாருங்களேன், என் குழந்தைகளே, ஏழைகளை அன்பு செய்யுங்கள், இயேசுவுக்கு நீங்கள் மரியாதை செய்வது போல அவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். நாமும் ஏழைகளை அன்பு செய்வோம்,
இயேசுவுக்கு மரியாதை செய்வது போல ஏழைகளுக்கும் மரியாதை செய்வோம். அதை ஏற்று இயேசுவின் திரு இருதயம் நம்ம நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் இனி வரும் நாளிலும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இயேசுவின் திரு இருதயம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. May God bless you. உடனிருக்கும் நல்லாயனே, இயேசுவின் திரு இருதயமே, உடனிருக்கும் நல்லாயனே. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகித் தேடுகிறேன்.